தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோசி வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 29/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். சுப காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு, சுப காரியங்களை நடத்துவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே வீற்றிருந்து அடியவர்களின் அல்லல் களைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுடைய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே நாங்கள் ஆலயத்திலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த உற்சவங்கள் சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறும். இதிலே இந்த நவதின பரியந்தமான யாகம், இந்த 9 இரவுகளுக்கு அந்த யாகசாலையிலே ஆகுதிகள் செய்யப்பட்டு பூர்ணாவதி கொடுக்கப்பட்டு சுவாமி வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளி உள்வீதி வலம் வந்து யாகசாலையிலே யாக தர்சனம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புடன் கூடியது இந்த அக்னிக்கு ஒரு சிறப்பு. உன்னதமான யாகமாக அமைவது மகோத்சவம். இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கு 7 பெயர்கள். அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாக்கு, இந்த ஒரு நாக்கிலே நமக்கு இனிப்பு தெரிகிறது, உரைப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது, புளிப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது, உப்பு அதிகம் இருந்தால் தெரிகிறது, கசப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது. இந்த ஒரு நாக்கிலே அனைத்து நமக்கு தெரிகிறது. இந்த அக்னி தேவனுடைய 7 நாக்குகள், ஒவ்வொரு நாக்குகளும் ஒவ்வொரு வகையான சுவைகளை எல்லாம் உணரக்கூடியது. அங்கே அந்த 7 நாக்குகளுக்கு 7 பெயர்கள். கிரண்யா, கனஹா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா என்று இந்த 7 நாக்குகளுடைய பெயர்கள். அந்தந்த நாக்குகள் மூலமாக அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அங்கே ஆகுதிகள் செய்வது. இந்த அக்னியிலே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த அக்னிதேவன்
இந்த கொடுக்கின்ற ஆகுதிகளை எல்லாம் உரிய இடத்திலே கொண்டு சென்று கொடுக்கின்ற பொறுப்புக்குரியவர் அக்னிதேவன். எனவே இந்த யாகங்கள் ஹோமங்கள் நடைபெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைப்பதோடு இந்த யாகம் நடைபெற்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும், நல்ல தானியங்கள் விளைச்சல் ஏற்படும், இந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. எனவே இந்த யாகத்தினுடைய சிறப்பை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.